பிரபஞ்சத்திலே ஒரு போராட்டம் நிகழ்ந்து வருவதாக நாம் பார்த்தோம். அந்த போராட்டம் என்ன விதிகளின் அடிப்படையில் நடக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். எதை செய்தாலும் நீதியாக செய்து வருகிற அன்புள்ள தேவனே, நடக்கிற அநேக சம்பவங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நீர் செய்தால் அது நீதியாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை இன்னமும் வளர தகுந்த விதத்தில் இந்த வேத ஆராய்ச்சி எங்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த படத்தில் இருக்கிற பையன்களுடைய பெயர் எரிக் ஹாரிஸ், டைலன் கிளெப்போல்ட். இவர்கள் 12வது வகுப்பு படித்து கொண்டிருந்த போது இவர்கள் செய்த காரியம் அமெரிக்காவை ஸ்தம்பிக்க வைத்தது. அதற்கு முன்னரே இவர்கள் விளையாடுகிற விளையாட்டு ஆட்களை கொலை செய்கிற வீடியோ விளையாட்டுகள் தான். தங்களுடைய நாளேட்டில் அநேகரை கொலை செய்ய வேண்டும் என்ற தங்களுடைய ஆசையை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். ஏன் இப்படி இவர்களுக்கு இந்த ஆசை வந்தது என்பது தெரியவில்லை. கொலராடோ மாநிலத்தில் இருக்கிற லிட்டில்டன் என்கிற ஊரில் உள்ள கொலம்பைன் மேல்நிலைப் பள்ளியில் 1999ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இந்த 2 பேரும் அநேகரை கொலை செய்வதற்கு தீர்மானித்தார்கள். அவர்கள் நூற்றுக்கணக்கில் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த போதிலும் 13 பேர் தான் கொலை செய்யப்பட்டார்கள். 20 பேர் காயமடைந்தார்கள். உணவகத்திலும் கார் நிறுத்தும் இடத்திலும் குண்டு வைத்திருந்தார்கள். அந்த குண்டு வெடிக்கவில்லை. அந்த குண்டு வெடித்திருந்தால் இறந்தவர்கள் போக தப்பி ஓடுகிறவர்கள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று துப்பாக்கி வைத்திருந்தார்கள். ஏன் இந்த கொலை வெறி? மாணவர்கள் என்ற மாத்திரத்தில் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் அநேக நாடுகளின் தலைவர்களும் கூட இப்படிப்பட்ட கொலைவெறி உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தாங்கள் ஆட்சி செய்கிற பகுதி போதாது என்று பிற இடங்களை பிடிப்பதற்கும் மற்றவர்களை பயமுறுத்துவதற்கும் இந்த தலைவர்கள் செயல்படுவதை பார்க்கும்போது இவர்களால் எத்தனை மரணங்கள் ஏற்படுகின்றன என்பதையும் நாம் யோசித்து பார்க்கும்போது இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கொலைவெறி ஏன் என்கிற கேள்விதான் நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிறது. ஆண்டவருடைய ஆட்சி எப்படிப்பட்டது என்பதை பற்றி சொல்லும்போது சங்கீதத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதி என்றால் எது சரியோ அது செய்வது. நியாயம் என்றால் தவறு செய்தால் தண்டனையும் நல்லது செய்தால் நன்மையும் செய்வது. அதே சமயத்தில் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்றும் சங்கீதம் சொல்கிறது. திருந்தினால் அவர்களுக்கு கிருபை கிடைக்கும், அது நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் பலவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதையும் சங்கீதக்காரர் பதிவு செய்கிறார். மேகமும் மந்தாரமும் உம்மை சூழ்ந்திருக்கிறது. சிலவற்றை நீர் ஏன் செய்கிறீர் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேகம் முடியிருக்கிறது, மந்தாரம் முடியிருக்கிறது என்று சொல்கிறார். சில சமயங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காத போது தேவன் மேல் வருத்தம் உண்டாகிறதா? அதை புரிந்து கொள்வதற்கு ஒருவேளை இந்த சம்பவம் உதவி செய்யலாம். தேவனுடைய பதிலை எடுத்து வந்த ஒரு தூதனை தாமதிக்க செய்வதற்கான வேலை இந்த பூமியில் நடந்ததாக வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. கடந்த வார பாடத்திலும் பார்த்தோம். நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களாகிய பேய்களுக்கு பலியிட்டார்கள் என்று உபாகம் 32:17 சொல்கிறது. சிலைகளுக்கு கண்ணிருந்தும் பார்க்காது, காதிருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேசாது என்று சொன்னாலும் பல இடங்களிலே அந்த சிலைகளுக்கு பின்னராக பேய்கள் இருந்து செயல்பட்டு வருகின்றன. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று பவுலும் சொல்கிறார் அல்லவா? சிலைக்கு பின்னால் பேய்கள் இருப்பது போல சில மனிதர்களுக்கு பின்னாலும் பேய்கள் இருக்கின்றன. கொலம்பைன் பள்ளியில் அந்த 2 பையன்கள் செய்த துப்பாக்கி சூடு கூட அவர்களுக்கு பின்னால் செயல்பட்ட பேய்களின் செயல்களாக இருக்கலாம். பேயுலக ஆவிகள் பூலோக அரசர்களின் பின்னால் இருந்து செயல்படுகிறார்கள். தேவன் அனுப்புகிற தூதர்களையும் கூட சத்துருவின் சேனைகள் எதிர்க்கக்கூடும் என்பது பற்றி தானியேல் 10 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். தானியேல் 3 வாரம் துக்கித்து கொண்டிருந்தார்.
தீர்க்க தரிசனத்திலிருந்து அவர் படித்த காரியங்கள் இன்னமும் நிறைவேறவில்லையே என்கிற ஒரு ஆதங்கம். அந்த 3 வாரங்களும் ருசிகரமான அப்பத்தை சாப்பிடவில்லை, இறைச்சி சாப்பிடவில்லை, திராட்சரசம் சாப்பிடவில்லை, பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை. இவ்வாறாக தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினார். இது கூட ஒரு வகையான உபவாசம்தான். 21 நாட்களுக்கு பிறகு காபிரியேல் தூதன் தானியேலிடத்தில் பேசுகிறார். நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே உன்னுடைய வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டுவிட்டார். அதற்காகத்தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். ஜெபிக்க தொடங்கின முதல் நாளே தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்றால் இந்த 21 நாட்கள் தாமதம் எதற்காக? என்னதான் நடக்கிறது? தேவன் அனுப்பின தூதனை பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 3 வாரம் முழுவதும் எதிர்த்து நின்றான் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கடந்த வார பாடத்தில் இதை குறித்து நாம் பார்த்தோம். இங்கே பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்று சொல்லப்படுவது சாத்தானுடைய தூதன். தேவன் அனுப்பின ஒரு தூதனை எவ்வாறு ஒருவன் 3 வாரங்கள் எதிர்த்து நிற்க முடியும்? தேவன் சர்வ வல்லவர். தானியேலுக்கு உடனடியாக பதிலளிக்கிற வல்லமை அவருக்கு உண்டு. அவ்வாறு செய்ய அவர் தமது வல்லமையை காட்டியிருந்தால் சாத்தான் எப்படி எதிர்த்திருக்க முடியும்? இங்கே என்னதான் நடக்கிறது? இதை நாம் புரிந்து கொள்ளும்போது தேவனும் சில விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் எதிர்த்து நின்ற போது பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாயேல் தனக்கு உதவியாக வந்ததாக காபிரியேல் தூதன் சொல்கிறார். அதுவரை பெர்சியா ராஜாக்களிடத்தில் அவர் தங்கி காத்திருந்தார். இங்கே மிகாவேல் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் என்று அநேக தேவனுடைய பிள்ளைகள் நம்புகிறார்கள். மிகாவேல் கோரேஸ் ராஜாவிடத்தில் பேசுகிறார். அதை கோரேஸ் ராஜாவை சொல்கிறதை பாருங்கள். கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்கிறான். மிகாவேல் பேசும்போது கோரேஸ் சம்மதிக்கிறான். காபிரியேல் பேசிய போது சாத்தானுடைய தூதன் அங்கே எதிர்த்து நிற்கிறான். கோரேசுடைய சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது. கோரேசை பலவந்தம் பண்ணுவதற்கு முடியாது. போராட்டத்தின் இந்த விதியை நாம் அறிந்திருக்க வேண்டும். சாத்தான் வஞ்சகத்தை பயன்படுத்துகிறான், கள்ளத்தனத்தை பயன்படுத்துகிறான். ஆனால் தேவன் அப்படியெல்லாம் செயல்படுவதில்லை. யார் அந்த செயலை செய்ய வேண்டுமோ அவர்களுடைய உள்ளத்திலே அவர் பேசுகிறார். அவர்கள் சம்மதித்தால்தான் அந்த காரியம் நடக்கும். விசுவாசிகளுக்கு பவுல் சொல்கிற ஆலோசனையை பாருங்கள். நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். தேர்ந்தெடுக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சுயாதீனத்தை நாம் மாம்சத்திற்கு ஏதுவாக பயன்படுத்தக்கூடாது. அன்பினாலே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று பவுல் கேட்கிறார். பலவிதமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் யோபு அனுபவித்த போதிலும் கூட அவர் பொறுமையாக தேவனை விட்டு விலகாமல் காத்திருந்தார். தேவனிடத்தில் கேள்வி கேட்பதாக சொன்ன போதிலும் கூட தேவனை விட்டு விலகவில்லை. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று யாக்கோபு பதிவு செய்கிறார். அவ்வளவு பொறுமையாக யோபு இருந்தபோது கர்த்தருடைய செயலின் முடிவையை நாம் பார்க்கிறோம். முன்பு இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் யோபுக்கு கிடைக்கின்றன. யோபுவை அவர் பலவந்தம் பண்ணவில்லை. யோபு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத போதிலும் கூட தனக்கு எல்லாம் தெரியாது என்பதை யோபுவே ஒத்துக்கொள்ளுகிறக்கூடிய சூழ்நிலைக்கு ஆண்டவர் நடத்துகிறார். தேவன் அன்பின் அடிப்படையில் மட்டுமே செயல்படுகிறார். பலவந்தம் அல்ல. அன்புதான் அவரது அரசாங்கத்தின் அடிப்படை. இது மிகவும் முக்கியமான போராட்ட விதி. பிரபஞ்ச போராட்டத்தில் வானுலக அதிபதிகளின் கண்ணோட்டம் என்ன என்று வெளிப்படுத்தல் சொல்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தலில் வலுசிற்பம் செயல்படுவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வலுசிற்பத்தின் அதிகாரத்திற்கு ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. அதை பற்றி வெளிப்படுத்தல் 12 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வலுசிற்பமானது பூமியில் தள்ளப்பட்டது என்று கடந்த வார பாடத்தில் என்ன பார்த்தோம். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகம் சென்ற பிறகு நல்ல தூதர்கள் சாத்தானையும் அவனைச் சேர்ந்தவர்களையும் வெளியே தள்ளுகிறார்கள். அப்படி பூமியில தள்ளப்பட்ட அந்த சாத்தான் சபையை துன்பப்படுத்துகிறான். சபை வனாந்தரத்திற்கு ஓடிப்போகிறது.
அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. சாத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை துரத்தினாலும் அவர்களை போஷிப்பதற்கு ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த 1260 நாளளவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் போஷிக்கப்பட தகுந்த விதத்தில் வனாந்தரத்தில் இருக்கிற இடத்திற்கு பறந்து போவதற்கு பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்றும் வெளிப்படுத்தல் 12 சொல்கிறது. இந்த 1260 நாள் என்பது தீர்க்க தரிசன கணக்கு பிரகாரமாக 1260 வருடம். பகிரங்கமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் இருந்த நாட்களிலே தேவன் அவர்களை ஒளித்து வைத்து காப்பாற்றினார். பெருங்கழுகின் 2 சிறகுகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாத்திராகமம் 19:4 வாசித்து பாருங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கழுகுகளின் செட்டைகளில் சுமந்து கானான் தேசத்திற்கு கொண்டு போனேன் என்று சொல்லவில்லை, எண்ணண்டையிலே நான் சேர்த்து கொண்டேன். ஆம், உபத்திரவம் வந்த அந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தேவன் அண்டையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பிறகு அந்த ஸ்திரீயை வெள்ளத்தினால் அழிப்பதற்கு சாத்தான் முயற்சி செய்கிறான், வெள்ளத்தை ஊற்றி விடுகிறான். ஏசாயாவில் ஏற்கனவே ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. ஆண்டவர் இங்கேயும் தலையிடுகிறார். சாத்தானுடைய அதிகாரத்திற்கு ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. அதை தாண்டி எவன் செயல்பட முடியாது. இந்த அதிகார வரம்பு பற்றி வெளிப்படுத்தல் 13 என்ன வெளிப்படுத்துகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அது தேவனை தூஷித்தது, அவருடைய நாமத்தை தூஷித்தது, அவருடைய வாசஸ்தலத்தை தூஷித்தது, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை தூஷித்தது. யாராவது நம்மை திட்டிவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவது இல்லை. யாராவது நம்மை குறை சொன்னால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவது இல்லை. அவர்கள் மேல் கோபப்படுகிறோம். ஆனால் இதெல்லாம் நடந்த போதிலும் கூட தேவன் அவர்கள் மேல் கோபிக்கவில்லை. தேவன் தமக்கும் ஒரு வரம்பை வைத்திருக்கிறார், ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்றும் வெளிப்படுத்தல் 13 சொல்கிறது. பலவந்தமாக தேவன் அவர்களை தடுக்கவில்லை, அனுமதிக்கிறார். இந்த போராட்டத்தில் தேவன் எதையும் அநியாயமான முறையில் செய்து வெற்றி கொள்வதற்கு பிரயாசப்படவில்லை. ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். இந்த 1260 வருட உபத்திரவம் எதற்காக? தானியேல் 12:7 பதில் சொல்லப்படுகிறது. ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று சொல்லப்படுகிற அதே காலத்தை பற்றி சொல்லும்போது பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த 1260 வருடமும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடிக்கப்படுகிறது. நாம் நம்முடைய வல்லமையை நம்பினோம் என்றால் தேவனை விட்டு விலகி விடுவோம். எனக்கு இருக்கிற அதிகாரம், எனக்கு இருக்கிற பதவி, எனக்கு இருக்கிற ஆள்பலம், எனக்கு இருக்கிற ஞானம், இது போன்று நமக்கு இருக்கிற ஏதாவது ஒன்றை நாம் நம்பி நான் தான் பெரியவர்கள் என்று நாம் செயல்படும்போது தேவனை விட்டு விலகி விடுவோம். இது போன்ற நம்முடைய சொந்த வல்லமைகள் சிதறடிக்கப்பட வேண்டும். உலக வரலாற்றில், அதில் முக்கியமாக கிறிஸ்தவ சபைகளின் வரலாற்றில் கிறிஸ்தவ பிள்ளைகள் எப்பொழுது தங்களை அதிகமாக நம்ப ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இந்த உபத்திரவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள் என்று சங்கீதம் சொல்கிறது. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். இதுதான் பிரச்சனை. நமக்கு பணம், அதிகாரம், பதவி போன்றவை இருக்கும்போது கொடுமையை நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். அது பரலோகத்தை விட்டு நம்மை பிரித்து விடும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக உபத்திரவத்தையும் கூட தேவன் அனுமதிக்கிறார். அந்த 1260 வருடங்கள்
உலகளாவிய சபைக்கு இந்த உபத்திரவத்தை அனுமதித்தார். ஏன் இது போன்ற பிள்ளைகள் இன்றைக்கு இல்லையா என்றால் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவருடைய வல்லமையை சிதறடிப்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு உபத்திரவம் வந்ததென்றால் நாம் தேவனை நம்புகிறோமா அல்லது வேறு ஏதாவது ஒன்றை நம்புகிறோமா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். யோபுவின் வல்லமையை கூட தேவன் சிதறடித்தார் தெரியுமா? யோபு உத்தமன், சன்மார்க்கன் என்று தேவன்தாமே சொன்னார். ஆனாலும் அவருடைய வல்லமையையும் சிதறடிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. யோபுவின் அனுபவத்தை பாருங்கள். யோபுவின் அனுபவத்தில் பிரபஞ்ச போராட்டத்தின் சில விதிகள் வெளிப்படுகின்றன. அவற்றை நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாள் கர்த்தருடைய சந்நிதியில் பிற உலகங்களின் அதிபதிகள் ஒன்றாக கூடிய போது சாத்தானும் அங்கே வந்து நிற்கிறார். கர்த்தர், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். நான் பூமியின் அதிபதியாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இங்கே 2 பேருக்கும் இடையே உரையாடல் மட்டும் நடக்கவில்லை, பரலோக ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்ததாக தெரிகிறது. அதில் பிற வானுலக ஜீவிகளும் பங்கேற்கிறார்கள். அப்பொழுது தேவன் ஒரு சவால் விடுகிறார். சாத்தான் ஒரு குற்றச்சாட்டை வீசுகிறான். என் தாசனாகிய யோபுவை நீ கவனித்தாயா? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்கிறார். யோபு அந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் பூமி உனக்கு சொந்தம் என்று சொல்ல முடியாது, என்னுடைய பிள்ளை அங்கே ஒருவன் இருக்கிறான் என்று சொல்கிறார். இன்றைக்கு உங்களை பற்றி தேவன் அப்படி சொல்ல முடியுமா? உடனே சாத்தான் தன்னுடைய குற்றச்சாட்டை வீசுகிறான். நீர் அவனுக்கு வேலையடைத்து காப்பாற்றுகிறீர், அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. நீர் செய்வது நியாயமில்லை, நீர் அவனை பாதுகாக்கிறீர். தேவன் சிலரை தமது பாதுகாப்பில் வைத்திருக்கிறார். சாத்தானுக்கு வரம்பு உண்டு. அவர்களை அவனால் தொட முடியாது. அப்போது சாத்தான் ஒரு சவால் விடுகிறான். நம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு பாரும், அவனுக்கு உண்டானவைகளை நீர் எடுத்து பாரும், அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கு தெரியும். அவன் தூஷிப்பான். அவரை எடுக்க சொல்கிறான். அவர் அப்படி செய்வது இல்லை. சாத்தானத்தில் சொல்லிவிடுகிறார், அவனுக்கு உண்டானவைகள்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று அவனை அனுப்பி வைக்கிறார். போகிறான். யோபுவுக்கு இருந்த எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறான். யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னானே தவிர தேவனை தூஷிக்கவில்லை. நாம் தேவனுடைய பாதுகாப்பில் இருந்தால் அவருடைய அனுமதி இல்லாமல் சாத்தானால் நம்மை தொட முடியாது. அதையும் யோபுவின் அனுபவத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய சொத்தை, அவருடைய குடும்பத்தை எல்லாம் அழித்தான். அவரை ஒன்றும் செய்யவில்லை. மறுபடியும் ஒரு கூட்டம் நடந்தபோது சாத்தான் அங்கே வருகிறான். முகாந்திரம் இல்லாமல் யோபுவை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவினாய். அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாகி நிற்கிறான் என்கிறார். அப்பொழுது அவன் சொல்கிறான், அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே தூஷிப்பான் என்று சொல்கிறான். யோபுவை நிர்மூலமாக்கும்படி தன்னை ஏவினதாக ஆண்டவர் சொல்கிறார். நீர் அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொட வேண்டும் என்று தேவனிடத்தில் சாத்தான் சொல்கிறான். இதெல்லாம் தேவன் நேரடியாக செய்யவில்லை, சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார், சாத்தான் செய்கிறான். ஆனாலும் அந்த பிரச்சனைக்கு தான் காரணம் என்பது போல பொறுப்பை தன் மேலே ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படியும் செய்து பார்த்தான், ஒன்றும் நடக்கவில்லை. யோபுவுக்கு நேர்ந்த எல்லா துன்பங்களையும் அறிந்தபோது அவருடைய நண்பர்கள் வந்து அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். அந்த பேச்சுக்கிடையே யோபு பலமுறை தேவனை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசையை வெளிப்படுத்துகிறார். என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும், இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும், என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு என்று சொல்கிறார். இதெல்லாம் ஏன்? என் மேல் தவறு எதுவும் இல்லை. தான் மற்றவர்களை எப்படியெல்லாம் நடத்தியதாக வேதனையோடு அவர் குறிப்பிடுகிறார். நான் நல்லது செய்தேன், என்னிடத்தில் தவறு இல்லை. யோபுவுக்கு தன்மேல் நம்பிக்கை இருந்தது. நாம் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும், எவ்வளவுதான் தேவனோடு நாம் இருந்தாலும் நமக்குள்ளாக பாவம் இருக்கிறது. அது நம்மை நம்ப வைக்கிறது.
அதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். ஆண்டவர் யோபுவை பார்க்க வருகிறார். யோபுவிடத்தில் பேசுகிறார். ஏதோ கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னாயே, நான் சில கேள்விகள் கேட்கிறேன், உனக்கு என்ன தெரியும் என்று பல கேள்விகளை கேட்கிறார். கடைசியில் யோபு சொல்கிறார், அறிவில்லாமல் நான் ஆலோசனையை மறைத்து விட்டேன். எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன். ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்கிறார். யோபு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டார், எல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. சாத்தான் அனுமதி கேட்டபோது யோபுவை துன்புறுத்துவதற்கு சாத்தானை தேவன் அனுமதித்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று தெரிகிறது. அனாவசியமாக எவரையும் துன்புறுத்த சாத்தானுக்கு தேவன் அனுமதி தருவது இல்லை. ஏனென்றால் தேவன் நல்லவர். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தேவன் நல்லவரும் வல்லவருமாக இருந்தாலும் உலகத்தில் ஏன் துன்பம் இருக்கிறது என்கிற கேள்விக்கான பதிலை நாம் இன்னமும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த உலகத்தின் அதிபதியாக ஒருவன் இருக்கிறான். தற்காலிகம்தான் என்றாலும் அவன் இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இப்போது இந்த உலகம் யாருடைய நிர்வாகத்தில் இருக்கிறது தெரியுமா? இயேசு சொல்லுகிறார், இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உலகத்தின் அதிபதி என்று அவர் சாத்தானை சுட்டி காட்டுகிறார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். தாம் என்ன விதமான மரணத்தை மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்று யோவான் 12:31 நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் இந்த வார்த்தையை பேசிய சமயத்தில் இந்த உலகத்தின் அதிபதி இன்னமும் புறம்பாக தள்ளப்படவில்லை. அவன் பரலோகத்திற்கு சென்று வந்து கொண்டிருக்கிறான். அவன் முழுவதுமாக தள்ளப்படுவான் என்று சொல்கிறார். அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட போது எல்லாரையும் தன்னிடத்தில் இழுத்து கொண்டார். மனிதர்களை மாத்திரமல்ல, தூதர்களையும் கூட தன்னிடத்தில் இழுத்து கொண்டார். எல்லாம் என் கையில் தான் இருக்கிறது என்று சாத்தான் கூட சொல்கிறான். இயேசுவிடத்தில் பேசியபோது அவன் சொன்னான், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், எல்லாம் என் கையில் இருக்கிறது என்று சொல்கிறான். எனவே இந்த பூமியின் நிர்வாகம் சாத்தானின் கையில் இருக்கிறது. அதனால் அவன் தன் இஷ்டப்படி விளையாடி கொண்டிருக்கிறான். சாத்தான் தன்னுடைய மக்கள் வாழ்வில் தன் இஷ்டப்படி விளையாடுவதை தேவன் தடுப்பது இல்லை. ஏனெனில் அவனுடைய தன்மையை விரும்புகிறவர்கள் அவனுடைய ஆளுகைக்கு தங்கள் சுயாதீன சித்தப்படி தங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்களை அவன் இஷ்டப்படி கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுகிறான். தேவனுடைய மக்கள் வாழ்வில் சாத்தான் தன் இஷ்டப்படி விளையாட முடியாது. ஏனென்றால் தேவனுடைய தன்மையை விரும்புகிறவர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு தங்கள் சுயாதீன சித்தப்படி ஒப்படைத்திருக்கிறார்கள். சில சமயங்களில் இவர்கள் முழுவதும் தங்களை தேவனிடம் ஒப்படைப்பதற்காக புடமிடப்படுவதற்கு சாத்தானிடம் விடப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் அவருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வருகின்றது. புடமிடுதல் அவசியம்தானே, அதை நாம் குறை சொல்ல முடியாது. நம்முடைய வல்லமை சிதறடிக்கப்பட்டு விட்டால் நம் நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல் இருக்கும். ஆனால் தேவனை நம்புகிறோம் என்று சொல்கிற பிள்ளைகள் கூட சாத்தான் தேவனுடைய அதிகாரத்தை விரும்புவது போல எத்தனை பேர் தேவனுடைய அதிகாரத்தின் மேல் கண் வைத்திருக்கிறோம். அதைத்தானே நம்முடைய சபைகளிலே நாம் பார்க்கிறோம். நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் விளையாட்டுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு சென்றோம், தேவனிடம் ஜெபித்தோம், தேவனுக்கு நன்றி சொன்னோம் என்று வராமல் நான் முக்கியம் நான் முக்கியம் நான் முக்கியம் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசியும் எவ்வளவு தூரம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆசைகள் ஒழிய வேண்டும். இந்த ஆசைகள் ஒழிந்தால்தான் நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரிலே முழுவதுமாக இருக்கும். பாவம் செய்கிறவன், அதாவது அன்பு காட்டாதவன், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். மற்றவர்கள் மேல் அன்பு இருந்தால் இந்த போராட்டம் இருக்காது. இந்த போராட்டம் இருக்கிறது என்றால் அது பிசாசின் செயல். இந்த போராட்டத்தை போராடுகிறவர்கள் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவர்கள்.
பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், அதாவது அன்பு காட்டாமல் இருக்கிறான். பாவத்திற்கு எதிர்ப்பதம் அன்பு என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க முடிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அதிகாரத்தால் அல்ல, அன்பால் நம்மை மாற்ற தேவன் விரும்புகிறார். இதுவும் ஒரு போராட்ட விதி, அதை மறந்துவிடக்கூடாது. நம் சுயாதீனத்துக்கு முக்கியத்துவம் தருகிற இது போன்ற விதிகள் இருப்பதால் தான் உலகில் துன்பங்கள் இருக்கின்றன. தேவன் நாம் தவறு செய்யும்போது நம் கையை பிடித்து அந்த தவற்றை நிறுத்துவது இல்லை. ஏனென்றால் நான் தீர்மானம் செய்துவிட்டேன், அதை நான் செய்கிறேன். எனக்கு அதிகாரம் வேண்டும், எனக்கு ஆளுகை வேண்டும் என்று நான் செயல்படும்போது அநேகரை கஷ்டப்படுத்துகிறேன். அவர்கள் தேவனை நம்பாமல் இருக்கும்போது அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். எனவே இந்த வரம்புகளையும் விதிகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த போராட்டம் தேவனுடைய நற்குணத்துக்கு எதிராக சாத்தான் எழுப்பின ஒரு குற்றச்சாட்டால் எழுந்தது. இப்படிப்பட்ட போராட்டத்தை வெறும் அதிகாரத்தால் அல்ல, அன்பின் விளக்கப்பாடத்தால் தான் தீர்க்க முடியும். அதற்கு தேவன் வைத்திருக்கிற விதிகள் என்ன என்பதை நான் பார்க்க வேண்டும். விசுவாசம் பற்றிய விதி. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நம்மால் முடியாத ஒன்றை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. எது முடியுமோ அதைத்தான் எதிர்பார்க்கிறார். 100 விழுக்காடு நாம் நல்லவர்களாக வாழ்ந்துவிட முடியாது. எனவே எவ்வளவு தூரம் நாம் நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதின் அடிப்படையில் ரட்சிப்பு என்றால் எவருக்கும் ரட்சிப்பு கிடைக்காது. ஆனால் நாம் தேவனை நம்பலாம். உங்களுக்கு தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? எபேசியரில் பவுல் இன்னமும் விளக்கமாக சொல்கிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவருடைய கிருபையினால் தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது அது நமக்கு கிடைக்கிறது. நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தையும் உருவாக்குவதற்கு அவரே பிரயாசப்படுகிறார் என்பதை எபிரேயர்களே வாசிக்கிறோம். தொடர்ந்து சொல்கிறார், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். கிரியையினால் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு ஏனெனில் என்று சொல்கிறார். ஒருவேளை என்னிடத்தில் நற்கிரியை காணப்படுகிறது என்றால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருப்பதினாலே அந்த நற்கிரியைகள் காணப்படுகின்றன. கிரியைகள் தேவையே இல்லை என்று பவுல் சொல்லவில்லை. நம்முடைய மன்னிப்புக்கு கிரியைகள் தேவையில்லை. ஆனால் நாம் நல்லவர்களாக மாறினோம் என்றால் கிரியைகளை கட்டாயமாக செய்து தீர்வோம். அந்த கிரியைகள் நம்முடைய முயற்சியினால் வருகிற கிரியைகள் அல்ல, தேவனுடைய செய்கையினால் வருகிற கிரியைகள். இந்த போராட்டத்தில் நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விதி. ஜெபம் பற்றியும் விதி இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள், அது அஞ்ஞானிகள் செய்வது. சில சமயங்களில் எத்தனை முறை ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். யோசித்து பாருங்கள். அதிக வசனிப்பினால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நாம் நினைக்கக்கூடாது. சில தேவனை அதட்டி ஜெபிக்கிறார்கள், சில தேவனிடத்தில் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், சத்தம் போட்டு கேட்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும்போது இவர் மிகவும் நன்றாக ஜெபித்தார் என்று சொல்கிறவர்கள் கூட உண்டு. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவருக்கு தெரியும். ஜெபிப்பதற்கு முன்னராகவே நமக்கு இன்னது தேவை என்று அவருக்கு தெரியுமாம். பிறகு ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? ஜெபம் நம்முடைய சுயாதீனத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் நம்முடைய வாழ்வில் செயல்படுவதற்கு, நமக்கு தேவையானவைகளை அவர் தருவதற்கு நாம் கொடுக்கிற அனுமதிதான் ஜெபம். இதை தெளிவாக நாம் புரிந்திருக்க வேண்டும். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 சீஷர்கள் எம்மாவு என்கிற ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். பேசிக்கொண்டு போகிறார்கள். அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. தங்க வேண்டிய இடத்திற்கு அருகில் வந்த பிறகு இயேசு என்ன செய்தார் என்பதை 28ஆம் வசனம் சொல்கிறது. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்களை விட்டு விலகி செல்வது போல காண்பிக்கிறார். ஏன்? அவர்கள் அவரை கூப்பிட வேண்டும். அதற்கு அவர்களுக்கு சுயாதீனம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அவர்கள் கூப்பிட்டார்களா? கூப்பிட்டார்கள். அவர்கள் அவரை நோக்கி,
நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இது இயேசுவிடத்தில் அவர்கள் ஜெபித்த ஜெபம். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இதுதாங்க, நாம் கூப்பிடாவிட்டா அவர் தலையிட மாட்டார். சில சமயங்களிலே கூப்பிடுவதற்கு நமக்கு தருணம் இல்லாமல் பிரச்சனை நமக்கு வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர் நாம் கூப்பிடாமலேயே வந்து நமக்கு உதவி செய்கிறார். மற்றபடி முக்கியமான தருணங்களிலெல்லாம் நாம் அவரை கூப்பிட வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை சொல்லுவது அல்ல ஜெபம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் ஆலோசனை கேட்பது தான் ஜெபம். அவருக்கு ஆலோசனை சொல்லுகிற அக்கிரமத்தை நாம் செய்ய வேண்டாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை மீகா 2 நாம் வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நமக்கு தடைகள் இருக்கும் வாழ்க்கையில். அந்த தடைகளை அவர் நீக்கி போடுவதனால் நாம் அந்த தடைகளை நீக்குவதாக கருதப்படுகிறது. வாசல் வழியை நாம் உட்பிரவேசித்து போவோம். அவர் நமக்கு முன்பாக போவார். இந்த போராட்டத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த விதியை நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். அவர் தடைகளை நீக்குகிறார். நாம் தடைகளை கடந்து செல்கிறோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று புலம்பும் போது எரேமியா சொல்லுகிறார். நடந்த எல்லா கஷ்டங்களையும் நினைத்து புலம்புகிற அந்த சமயத்தில் இதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் தான். நாம் அறியாத பல விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு எது நல்லது என்பதை தேவன் அறிவார். நமக்கு நன்மையானதையே அவர் செய்கிறார். பேரின்பமான நித்திய வாழ்க்கையில் தீமையையும் நயவஞ்சகனையும் முற்றிலுமாக அவர் ஒழித்து விடுவார். அதுவரை இந்த பூமியில் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தோம் என்றால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதாகம் சொல்கிறது. துப்பாக்கி சூட்டை குறித்து ஆரம்பத்திலே பார்த்தோம். கொலம்பைன் பள்ளியில் நடந்த அந்த துப்பாக்கி சூட்டு. படத்தில் இருக்கிற பெண் பெயர் ரேச்சல் ஜாய் ஸ்காட், 17 வயது மாணவி. அந்த பள்ளியில் படித்தவள். கிறிஸ்துவுக்காக நான் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் அவள் எழுதி வைத்திருக்கிறார். பல கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். சில கவிதைகளை நான் வாசித்தேன். 17 வயதில் தேவன் மேல் இவ்வளவு பற்றா, இவ்வளோ அருமையான வார்த்தைகளை சொல்லி கவிதைகள் எழுத முடியுமா என்று என்னுடைய உள்ளத்தில் எண்ணங்கள் தோன்றின. துப்பாக்கி சூட்டில் முதலாவதாக கொல்லப்பட்டவள் இவள் தான். இறந்து விட்டாள். கிறிஸ்துவுக்காக அவள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறீர்களா? அவளை பற்றிய புத்தகங்கள், ஒளிப்படம், ரேச்சலின் சவால் என்கிற ஒரு இயக்கத்தின் மூலமாக அன்பையும் விசுவாசத்தையும் அறிவித்து வருகிறார்கள். நாம் நினைப்பது எப்படி நடக்கிறது. ஆனால் எப்படி என்பது நாம் தீர்மானிப்பதில்லை, தேவன் தீர்மானிக்கிறார். என்ன நன்மை என்பது நமக்கு தெரியாது. அவள் இறந்து போனாள். இந்த படத்தில் இருக்கிற பெண்ணும் துப்பாக்கி சூட்டினாலே பாதிக்கப்பட்டவள் தான். பல குண்டுகள் பாய்ந்து கீழே விழுந்து கிடந்த போது வெல்ஸ்கினர் என்கிற இந்த மாணவி, ஆண்டவரே நான் சாக விரும்பவில்லை என்று ஜெபித்தாள். சத்தமாக ஜெபித்தாள். சுட்ட 2 பேரில் ஒருவன் அவள் அருகிலே வந்து, நீ கடவுளை நம்புகிறாயா என்று கேட்டான். அவள் ஆம் என்று சொன்னாள். உடனே மீண்டும் சுட்டான். ஆனாலும் அவள் சாகவில்லை, பிழைத்து கொண்டாள். அருகில் இருக்கிற அடுத்த படம் பெரியவளாக ஆன பிறகு எடுக்கப்பட்ட படம். ஏன் என்று நமக்கு கேட்க முடியவில்லை. நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அநேக விதிகளும் அங்கே செயல்படத்தான் செய்கின்றன. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், தேவன் நல்லவர். நமக்காக தம்முடைய உயிரையே சிலுவையில் கொடுக்கத்தக்கதாக இந்த பூமிக்கு ஒரு மனிதராக வந்தவர். நாம் அவரை முற்றிலுமாக நம்பலாம். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்களை எங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் உண்மை நாங்கள் சார்ந்து இருப்பதற்கு மாத்திரம் எங்களுக்கு பலன் தார். எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.